Hi, hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் சுக்காலாம் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், சிம்பிளான மெத்தடான டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தடில் உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். ஒரு 6 காஷ்மீரி மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துன்னு இருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 துண்டு கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுன்னு இருக்கேன். அது கூடவே தேங்காயை திருகி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1 இன்ச்சு பட்டை எடுத்துன்னு இருக்கேன். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன், அதோட தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் இது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்திருந்த ஸ்பைசஸ் தனியா, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை வறுத்துக்கணும். இது வறுக்கும் போதே ஒரு விதமான ஸ்மெல் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்த உடனே நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தீச்சிடக்கூடாது. அடுத்ததாக இப்போது இதில் நம்ம காஞ்ச மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கணும். அதையும் ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், அதாவது நான் தேங்காய் திருகி வச்சுருந்தேன், அதையும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 30லேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலர் மாறி இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. 2 நிமிஷம் ஆச்சு இது இந்த அளவுக்கு வறுக்கிறதுக்கு. இப்போ இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கின்னு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் இதில் சேர்த்துட்டு ட்ரையாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் வரையாக இருக்கணும். இந்த ரவை மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி தோல் உரிக்காமவே சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 30லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா சாஃப்டாகி ப்ரௌன் கலர் ஆகணும் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடணும். இந்த மசாலா பவுடர் சிக்கன் சுக்கா மசாலா பவுடர் தான் இது. இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு விதமான அரோமா வந்துடுச்சு. இப்போ இந்த வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அப்படியே எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கணும். இது தீஞ்சிடக்கூடாது. அதனால் ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு ஒரு விதமான பதத்திலேயே நம்ம இதை வதக்கிக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுன்னு இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுலேயே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துடணும். அதோடு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் சிக்கன் கூட நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம மூடி இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேயே இது வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் சுக்கா பவுடரை அதோடு சேர்த்து வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை பொறுமையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன்.
கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ட்ரையாகவே ரோஸ்ட் ஆச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா வராது. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்தேன். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதோட இதை மூடி இதை நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டோம்னா இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் திருகி வச்சுருந்தோம். நான் வந்து டைரெக்டாக திருகின தேங்காவை சேர்த்துக்கினேன். நீங்கள் வேணால் ட்ரையாக தேங்காவை மிக்சியில் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரையாக தான் இருக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை தூவிடலாம். தூவிட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ளேம்லேயே விட்டுட்டு இப்போ இந்த நம்ம சுட சுட சர்விங்காக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா. ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக 30 மினிட்ஸ் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இது செய்கிறதுக்கு. இதை நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ குயிக்காக ஒரு டிஷ்ஷை செய்யக்கூடியது ரொம்பவே ஈஸி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.